ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் ரொம்ப நாளாக டப்பை க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் எங்கள் ஃபிஷ் டேங்க்கை. ஆனால் க்ளீன் பண்ணுறதே இல்லை. ஸோ எங்களுக்கு இன்றைக்கி தான் அந்த டைம் கிடச்சிருக்கு. நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் ரொம்ப கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப க்ரீன் கலரில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. ஸோ கண்டிப்பாக இந்த வீக் சேஞ்ச் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாம் டப்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கிற அந்த பாசி அதெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் ஒரு சின்ன டப்பால எடுத்து மாற்றிட்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம். ஏன்னா நிறைய எல்லாமே குட்டி போட்டுருச்சு. இப்போ தான் எல்லாமே கொடுத்தோம். மறுபடியும் பார்த்தா மறுபடியும் நிறைய குட்டி போட்டுருச்சு. ஸோ அதனால நாங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி 2 டேஸ்க்கு முன்னாடியே டப்பில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம். இதில் வந்துட்டு மிஸ்டர் ப்ளூ அப்படின்ட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, கப்பீஸ் வந்து டேங்க் வந்து எந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு மெடிசன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம வந்து டப்பாவில் ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தவுடனே அப்படியே அந்த டேங்க்கில் விடக்கூடாது. கொஞ்சம் அந்த வெதர் செட் ஆகணும். அதனால நம்ம அந்த டப்பா வந்து அப்படியே உள்ளே வச்சுருக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுருந்து அந்த வெதர் ஒரு 10 மினிட்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம வந்து விடணும். அப்போ தான் எல்லாமே சாகாமல் இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு 5 ஆர் 6 ஃப்ரைஸ் ஆச்சு கண்டிப்பாக இறந்துரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது மட்டும் பண்ணணும். இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. அதனால் தண்ணிலாம் ரொம்ப சீக்கிரம் இறங்கிக்கிட்டே இருக்குது அந்த லெவல், தண்ணியோட லெவலு. அதனால நாங்கள் ஆல்ரெடி 2 டப்பில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்கோம். அதிலிருந்து எடுத்து எடுத்து ஆல்ரெடி அது லெவலிங் இருக்குமா, ஸோ நாங்கள் எடுத்து எடுத்து என்ன பண்ணுறது, இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம லைஃப் பிளான்ட்ஸ்லாம் எல்லாமே இறந்துருச்சு. நாங்கள் மறுபடியும் கொண்டாந்து வச்சாலும் அது வந்து அது வளரவே மாட்டேங்குது. ஓரளவுக்கு தான் செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதோட ஹீட் வந்து தாங்க முடியாதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்கோம். அப்புறம் நாங்கள் இந்த தண்ணி வந்து க்ளீன் பண்ணுறோம்ல, அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து எங்களோட செம்பருத்தி செடிக்கு நாங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஊற்றிடுறது. அந்த மாதிரி ஊற்றும்போது செடிங்கள்லாம் நல்லா பூ பூக்கும். ரொம்ப நல்லா வளருது அந்த செடிங்கள்லாம். நிஜமாகவே நான் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் எங்களோட டேங்க்லாம் எல்லாம் கிளியர் பண்ணி. இப்போ தான் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி மறுபடியும் எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் மீனுங்க நிறைய குட்டி போடுறத பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா? ஸோ அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டப்பில் ஒரு பேர் மட்டும் வாங்கி விடுங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு மேஜிக் டிராஸ்டிக்கல் சேஞ்சை உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் வந்து ரெகுலராக போடுறோம். அதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link in description and install the application. Thank you.